உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சரியாக ஒரு 8:40க்கு நான் முடிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அநேக சமயங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததான சூழ்நிலைகள், இன்னுமாக many of the times we wonder why are we not be blessed, ஏன் நம் அநேக சமயங்களில் ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை அப்படின்றதான நிறைய கேள்விகள் அநேக பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஊழியர்களுக்கு மட்டும் கிடையாது, விசுவாச பிள்ளைகளுக்கும் நிறைய விதமான கேள்விகள் கடந்து வரும். why haven't we become the fullest of vessel till now? இன்னும் இதுவரையும் ஒரு பூரணமான ஒரு பாத்திரமாக இன்னும் மாறப்படவில்லை என்கிறதான பல விதமான கேள்விகள் நமக்குள்ளே கடந்து வருகிறது. சரியா? ஸோ இந்த ஒரு சில கேள்விகளுக்கு let us see or let us try to find an answer from the word of God. ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஸ்தோத்திரம் ஏதாவது நமக்கு ஒரு பதில் கிடைக்குமா என்பதை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. And I very strongly believe there is always an answer. தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் எப்பொழுதுமே என்ன இருக்கிறது? பதில்கள் இருக்கிறது. Even if sometimes பதில்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், we should always stand in faith. விசுவாசத்தில் இன்றைக்கும் நாம் தங்கியிருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். Not all the questions are being answered, correct? எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு என்ன கிடைக்கிறதில்ல? பதில் கிடைப்பதில்லை. But still we have to stand in faith. Hallelujah. முக்கியமாக ஒரு முழுமை பெறுகிறதான ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் நிறைய சமயங்கள் அப்படிப்பட்டதான ஒரு பாத்திரமாய் நாம் என்ன பண்ணுறதில்ல? மாறுகிறது இல்லை. let's see what's happening. என்ன இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் கவனிக்கலாம். ஐசாயா 64 and verse 8. ஏசாயா 64 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்களேன். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறீர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியையே. You Lord are our Father, we are nothing but clay. You are the potter who molded us. எப்படி வாசிக்கிறோம் பாருங்களா? ஐசாயா ரொம்ப அழகாய் சொல்லுகிறாரு. You Lord are our Father, we are nothing but clay, but you are the potter who molded us. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் எப்படியா இருக்கிறோம்? களிமண்ணாய் இருக்கிறோம். நீர் எங்களை என்ன பண்ணுகிறீர்? உருவாக்குகிறீர். வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு? we are the work of your hand. உம்முடைய கையின் கிரியையாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். தமிழ் அழகா இருக்குது. எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆண்டவர் நம்மை உண்டு பண்ணுகிறதான ஸ்தோத்திரம் இந்த பாத்திரம், இந்த மண் பாத்திரம் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறதான கிரியை. அங்கே வேதத்தில் எப்படியா சொல்கிறோம்? யூ ஆர் த பாட்டர், யூ ஆர் த பாட்டர். அவர் தான் என்ன பண்ணுறார்? குயவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாம் என்னவா இருக்கிறோம் என்று சொன்னால் களிமண்ணாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலையில் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது ஒரு குயவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது, ஒரு குயவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது, சரிங்களா? இப்போது ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் ஒரு குயவனாக இருக்கிறீங்க. ஓகே, இஃப் யூ ஆர் த பாட்டர், சரி, அந்த பாட்டராக இருக்கிறீங்கள, குயவனாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வணைகிறீர்கள் அப்படின்னு வச்சுப்போமே. சரி, யூர் டிசைனிங். உங்கள் இருதயத்தில் ஒரு பாத்திரம், அதை நான் இப்படி வணைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டமிடுறீங்க, அதை வணையிறீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் வணையிறீங்க, ஆனால் அந்த பாத்திரம் என்ன ஆகலைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வரல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பாத்திரத்தை நீங்கள்லாம் ஒரு குயவன்னு வச்சுப்போமே, எல்லார் கையிலும் கொஞ்சம் கொஞ்சம் களிமண் இருக்குது. அந்த களிமண், ஆனால் உங்கள் இருதயத்தில் யூ ஹாவ் அ வெரி பிக் பிக்சர். நான் இப்படி ஒரு வெசலை நான் வணையணும் அப்படின்றதான ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை வணைய ஆரம்பிக்கிறீங்க. வணைய என்ன ஆகலை அப்படின்னா அந்த பாத்திரம் அதுக்கு தகுந்தாப்புல வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் குழச்சி மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? அது எப்படியாவது அந்த ஒரு இதுக்குள்ளே வருவதற்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பிரயாசம் எடுப்பீங்க. அல்லேலூயா.
That is what the same thing God does. இதை தான் தேவன் என்ன பண்ணுகிறார், செய்கிறார். கவனிங்களா, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நல்லா கவனிங்களா. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், வாசிங்க. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு ரைட் கவனிங்களா. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிற்று. வேதத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 64:8 என்ன வாசித்தோம், அவருடைய கையின் கிரியைகள். நாம் எல்லாரும் அவருடைய கையின் கிரியைகள். அப்போது இந்த தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த களிமண்ணை என்ன பண்ணுறாரு, எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு, வணைகிறார். வணைந்து என்ன பண்ணுறாரு, அதை உருவாக்குறாரு. என்னன்னா, வணைந்து கொண்டிருந்த அந்த மண்பாண்டம் அவன் கையில் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிற்று. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது பாருங்களேன். கெட்டு போன உடனே அவர் என்ன பண்ணுறார், தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக என்ன பண்ணாராம், வணைகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, he would change his mind and form it into some other shape. அப்போது நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினதான வார்த்தைகள் என்னென்னா, கர்த்தர் அவருடைய இருதயத்தில் ஒரு விருப்பத்தை ஒரு மனுஷனை குறித்து என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. God has a plan. ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். He has a plan. சரியா, இந்த பாத்திரம் இப்படியாக என்ன பண்ணணும், வணையப்பட வேண்டும். சரி, இந்த பாத்திரம் இப்படியாக உருவாக்கப்பட வேண்டும் என்பது இட் இஸ் என்டையர்லி காட்ஸ் பிளான், பிகாஸ் ஹீ இஸ் த பாட்டர். சரியா, ஸ்தோத்திரம். அவர்தான் அந்த களிமண்ணுக்கு அதிகாரி. சரியா, அவர்தான் உருவாக்கக்கூடிய மூல கர்த்தா. யார்? அவர் தான், தேவன் தான். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாத்திரத்தை வணைய விரும்புகிறாரு. அந்த பாத்திரம் சரியாக when it did not come into the shape of God's desire, ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் விரும்புகிறபடி அந்த பாத்திரம் வரல அப்படின்னோடனே, see the very important thing is he is starting over. அதாவது அந்த பாத்திரத்தை மறுபடியுமாக என்ன பண்ணுறாரு என்றால், அதை சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக என்ன பண்ணுகிறார், வணைந்தான். It is not, God is not punishing, God is starting over. ஒன்று சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். குயவன் அந்த களிமண் வரலை அப்படின்றத குழைக்கிறதுனால it does not mean that God is punishing a person, but instead God is starting over a new beginning. புரியலையோ? நிறைய பேருக்கு புரியலையோ? அல்லேலூயா. ஆனால் நாம் நிறைய சமயங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் என்னை தண்டிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படி இல்லை, கர்த்தர் மறுபடியுமா என்ன பண்ணுறாரு, அதை வேறொரு பாண்டமாக வணைய தான் விரும்புகிறாரே தவிர God does not wants to destroy you. கர்த்தர் உங்களை அழிக்கவோ உங்களை அந்த மண்பாண்டத்தை என்ன பண்ண தூக்கி வீசவோ என்ன பண்ணல, விரும்புகிறது இல்லை. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி வாசிக்கிறோம், அதை என்ன பண்ணுறார், மறுபடியும் அதை திருத்தமாய் செய்யும்படி. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய இருதயத்தில் இருக்கிற அவர் பார்க்கிறபடி, தம் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப என்ன பண்ணுறாரு, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன மறுபடியும் திரும்ப வேற ஒரு பாத்திரமாக என்ன பண்ண வணைய தான் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். such a God we serve. அப்படிப்பட்டதான தெய்வத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணுகிறோம், ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். we always misunderstand God. நிறைய சமயங்களில் தெய்வத்தை நாம் என்ன பண்ணுகிறோம், தவறாக என்ன பண்ணுகிறோம், புரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. see, he wants ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்ண, he wants to build the people. வேறொரு பாண்டமாக எப்படியாவது வணைய தான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர அந்த பாத்திரத்தை அழிக்க கர்த்தர் விரும்புகிறது இல்லை. சரி, பிப்ளிக்கலாக பார்க்கும்போது does God really wants to punish us அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாகவே கர்த்தர் நம்ம ஏதாவது தண்டனையை தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படி விரும்புகிறாரா அப்படின்னு சொன்னால், நோ, இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி த திங். இல்லை.
ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம், ஐசாயா 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்களேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம், மெய்யாகவே அவர் நம்முடைய, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு உண்டான சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். இன்னும் வாசிங்க பார்க்கலாம், 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை என்ன பண்ண, அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வர வேண்டியதான ஆக்கினையை, நமக்கு வர வேண்டிய தண்டனையை யார் மேலே வந்துச்சு? ஹல்லேலூயா. சரி, அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியில் என்ன பண்ண போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே என்ன பண்ணாராம். ஸோ த இன்டென்ஷன் பிஹைண்ட் காட், இப்போ ஒரு களிமண்ணை கர்த்தர் குழைக்கிறார் அப்படின்னா அழிப்பதற்காக அல்ல, சரி, மீண்டும் உருவாக்குவதற்கே கர்த்தர் களிமண்ணை என்ன பண்ணுறாரு, குழைக்கிறார். ஆனால் நம்ம பார்வையில் என்ன எப்படி பார்க்குறோன்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அடிக்கிறாரு, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நொறுக்கிறாரு. ஏன் கர்த்தர் எனக்கு இந்த பாடுகளை அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அப்படி இல்லை, கர்த்தர் நம்மை மறுபடியுமாக ஒரு புதிய பாண்டமாக, அவருடைய பார்வைக்கு ஏற்ற ஒரு பாண்டமாக, அப்போ என்டையர்லி அவருடைய முழு டிசையர் என்ன அப்படின்னா, மறுபடியுமா இந்த களிமண் என்ன ஆகணும், உருவாக்கப்படணும். அவ்வளோதான் விஷயம். அல்ல, மறுபடியுமா இந்த பாண்டம் என்ன ஆகணும், வேறொரு பாண்டமாக அவருடைய மனசில் என்ன இருக்குதோ அப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய பெரிதான திட்டம். ஹல்லேலூயா. சரியா, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்துட்டாரு, நம்முடைய ஆக்கினையை அவர் சுமந்துட்டாரு, நமக்கு வர வேண்டியதான தண்டனையை கர்த்தர் என்ன பண்ணிருக்கார், சுமந்து இன்னைக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுதலையாக்கி இருக்கிற. எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. You should know and understand the plan of God. கர்த்தருடைய திட்டங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரியா, எப்படின்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் அழகாய் சொல்லுகிறார். வாசிங்களா, 2 கொரிந்தியர். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் என்னவானார், பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினார், பாவமாக்கினார். இன்னும் வாசிக்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஸோ இந்த பாத்திரத்தை கர்த்தர் அழிக்க விரும்பல, அதற்குரிய ஆக்கினையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் சுமந்திருக்கிறார். சரியா, ஸ்தோத்திரம். நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்காக அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய ஆக்கினையை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்தோத்திரம், அவர் சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம். Such a God we serve. So starting over is not a punishment from God. சரி, கர்த்தருடைய திட்டம் என்பது மறுபடியுமாய் உருவாக்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய திட்டமே தவிர ஸ்தோத்திரம் அழிப்பதற்காக அல்ல. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சரி, what makes him to start over? மறுபடியுமாக கர்த்தர், சரி, எதனால கர்த்தர் மறுபடியுமாக, and why, ஏன் கர்த்தர் இதை மறுபடியுமாக உருவாக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் மறுபடியுமா உருவாக்குறார், வாட் மேக்ஸ் ஹிம் டு ஸ்டார்ட் ஓவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எரேமியா 18ஆம் அதிகாரம், எரேமியா 18ஆம் அதிகாரம் 8லேருந்து 10 வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்களேன். எரேமியா ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. வாசிங்க சிஸ்டர்.
10ஆம் வசனம் வரையும். அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்போ 2 காரியங்களை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஒன்று என்னென்னா ரினவுன்சஸ் ஈவில், ரெண்டாவது டேர்ன்ஸ் டு ஈவில். சரியா? 2 காரியங்களை நாம் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அங்கே வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், அதான் ரினவுன்சஸ் ஃப்ரம் த ஈவில். சரி, தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவர்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? மாறுவேன் அப்படின்னு சொல்கிறார். மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவர் மறுபடியும் ஏன் அந்த களிமண்ணை குழைக்கிறார் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஈவில் வேஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸ்தோத்திரம். இப்போது ஒரு பாத்திரத்தை வணைகிறோம் அப்படின்னா அதில் குருணை வருது அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பாத்திரம் என்ன ஆகாது? சரியா டிசைன் ஆகாது. அப்போது த காஸ் என்ன அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கிற அந்த களிமண்ணில் இருக்கிற சரியா குருணை தான் காரணம். சரியா? அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா அந்த மண்ணை பாண்டத்தை குலைக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா சரி அதில் இருந்ததான குருணை தான். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த குருணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாண்டம் எப்படியா வணைக்கப்படும்னா கர்த்தருடைய திட்டத்தின்படி எல்லாம் என்ன ஆகும்? வணைஞ்சு கொடுக்கும். சரியா? ஸ்தோத்திரம். சரியான விதத்தில் அது பண்படுத்தப்பட்டு அது ஸ்தோத்திரம் அதில் எந்த விதமான கட்டியோ இது எதுவுமே இல்லை அப்படின்னா கரெக்டாக அது என்ன ஆகும்? வணைஞ்சு கொடுக்கும். அப்போ வணைஞ்சு கொடுக்கல அப்படின்னா அப்போ என்ன இருக்குன்னா there is something that God is not pleased with it அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் மறுபடியும் என்ன பண்ணுறாரு? அதை என்ன பண்ணுறாரு? மறுபடியும் குழைக்கிறார். மறுபடியும் குழைச்சி என்ன பண்ணுறாரு? நல்லா என்ன பண்ணுறாரு? நீட் பண்ணி அதை மறுபடியும் பார்த்து அந்த மண்ணை என்ன பண்ணுறாரு? மறுபடியும் உருவாக்கி மறுபடியும் கொண்டு வரார். மறுபடியும் பார்க்குறாரு. மறுபடியும் ஏதாவது இருந்துச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாரு? ஏன் மறுபடியும் அதை செய்கிறார் அப்படின்னா இவருடைய விருப்பத்தின்படி என்ன ஆகலைன்னா அந்த பாத்திரம் வணையப்பட முடியலை. ஏன் வணையப்பட முடியல அப்படின்னா ஏதோ ஒரு விதமான காரியங்கள் என்ன பண்ணுகிறது இருக்கிறதை நாம் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதனால தான் வாசிக்கிறோம். கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆல் த ஈவில் வேஸ் ஆர் whichever is not pleasing God, ஆண்டவருக்கு பிரியமில்லாததான எந்த ஒரு காரியமாக இருக்கும் என்று சொன்னால் மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த பாண்டத்தை என்ன பண்ணுறாரு? மறுபடியும் குலைச்சி போடுறார். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாண்டம் ஒரு நாளும் உருவாக்கப்பட்டு முழுமை பெறுறதே கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்களா? சரி, என்ன ஆகுது? சரியா? என்னைக்கு பொல்லாப்பான காரியங்கள் இருக்குதோ அல்லது தேவன் விரும்பாதது இருக்குதோ அந்த பாத்திரம் முழுமையாக என்ன பண்ணுறது இல்லைன்னா அது உருவாக்கப்பட்டு அது என்ன பண்ணுறதில்ல எஜமான் கையில் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் வருதே கிடையாது. இந்த ப்ராசஸ் எங்கே நிற்கிது அப்படின்னா ஆண்டவர் உருவாக்க விரும்புவார், அதை மறுபடியும் குலைச்சிடுவார். மறுபடியும் உருவாக்க விரும்புவார், மறுபடியும் என்ன பண்ணுவார்? குலைச்சிடுவார். மறுபடியும் உருவாக்க ட்ரை பண்ணுவார். அது என்ன ஆகும்? ஏதோ ஒரு குறை இருக்கும், மறுபடியும் என்ன பண்ணுவார்? குழைப்பார். அப்போது எண்ட் ஆஃப் த டே கடைசியில் நம்ம பார்க்கும்போது இந்த பாத்திரம் என்னதான் இருக்காது? உருவாக்கப்பட்டிருக்காது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்னன்னா இந்த பாத்திரத்தை என்ன பண்ணும்? நான் டிசைன் பண்ணி அது பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லாமல். அதான் நிறைய சமயங்களில் நம்ம ஒரு முழுமையான பாத்திரமாக இன்னும் என்ன ஆகலை? கர்த்தருடைய கையில் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை. நிறைய சமயங்களில் பாதியில் நம்ம குழைக்கப்படுறோம், மறுபடியும் உருவாக்கப்படுறோம். ஆண்டவர் எவ்வளோ முயற்சி பண்ணி கர்த்தர் நம்மளை மறுபடியும் ரீபில்ட் ட்ரை பண்ணுறாரு. எப்படியாவது இந்த பாத்திரத்தை உருவாக்கி இதில் ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக மாற்றணும்னு கர்த்தர் எவ்வளோ பிரயாசப்படுறாரு. ஆனால் என்ன பண்ணுற? பாதி வரையும் வருவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா வருவோம், அப்புறம் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வரும், அதை என்ன பண்ண மறுபடியும் குலைச்சி சரியில்லைன்னு மறுபடியும் குலைச்சி சரி பண்ண தான் பார்க்குறார்.
எத்தனை சமயங்களில் கர்த்தர் நம்மை அப்படி சரி பண்ண பார்த்துட்டே இருக்கிறார். எவ்வளோ கிருபையாக கர்த்தர் அந்த மண்பாண்டத்தை எடுத்து இனி இது பிரோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லி தூக்கி வீசாமல் அந்த பாத்திரத்தை மண்ணை எடுத்து மறுபடியுமா டிசைன் பண்ண விரும்பிக்கிட்டே இருக்கிறாரு. வருவோம், கொஞ்சம் வரும், ஸ்தோத்திரம், கொஞ்சம் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும். அப்புறம் என்ன ஆகும்? ஏதாவது ஒரு உலகத்தின் காரியம் ஏதாவது வரும். வந்தோன்னே என்ன மறுபடியும் குலைச்சிருவார். ஐயோ, நான் விருப்பப்படாதது வந்திருக்கே அப்படின்னும் போது ஸ்தோத்திரம், நான் வணையக்கூடிய அளவுக்கு இது டிசைன் ஆகாமல் இருக்குன்னா மறுபடியும் குலைச்சிடுவார். இது நம்ம பார்வையில் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என்னை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் என் ஜெபத்தை என்ன பண்ணலை? கேட்கவே இல்லை. ஸ்தோத்திரம், என் பிரயாசத்தை கர்த்தர் என்ன பண்ணலை? பார்க்கவே கிடையாது. நோ, இட்ஸ் நாட் தட். ஹல்லேலூயா. நீங்கள் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய காரியங்கள் தானே தவிர கர்த்தர் மறுபடியும் குலைச்சி உங்களை உருவாக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். என்னைக்கு ஸ்தோத்திரம் முழுமையாக இந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிற எஜமானுடைய குயவனுடைய கையில் இருக்கிற பாத்திரமாக மாறுறோமோ அன்னைக்கு வணைவார். ஹல்லேலூயா, அன்னைக்கு வணைவார். ஸ்தோத்திரம். அதை கடைசியில் முடித்து பார்த்து எஜமான் எடுத்து பார்த்து அதை ரசித்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பாத்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், நான் உருவாக்கியிருக்கிறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்புறம் தான் இந்த பாத்திரம் யாரோட கையில் பயன்படும் அப்படின்னு சொன்னால் எஜமானுடைய கையில் என்ன பண்ணும்? பயன்படும். சத்தத்தை உயர்த்தி ராமன் சொல்லலாமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். Evil is something the way or desire what we wanted to live. ஈவல் அப்படின்றது என்னன்னா, பொல்லாப்பான காரியம் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் சம்திங் த வே ஆர் த டிசையர் தட் வி வாண்டட் டு லிவ். நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்கிறது தான் பொல்லாங்கு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னது பொல்லாங்குன்றது? என்ன? ஏன் இஷ்டப்படி வாழ்கிறது இதுதான் பொல்லாங்கு. ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இது என் சரீரம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். சரியா? இது என்னுடைய உலகம், நான் எப்படி வேணாலும் நான் இருப்பேன். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வாழ்க்கை, நீ என்ன பண்ணலாம்? நீ எப்படினாலும் வாழ்ந்து சாகலாம். சரியா? இன்றைக்கி இருக்கிற கான்செப்ட் அப்படி தானே இன்றைக்கி வாலிபர்கள் மத்தியில் இருக்கிறதான ஒரு பெரிய இது. ஸ்தோத்திரம். என் சரீரம், நான் என்ன வேணாலும் செய்வேன். who are you to ask? நீங்கள் என்னத்தை கேட்குறது? நீங்கள் என்ன எனக்கு ஒரு சில இதெல்லாம் போடுறது, நிபந்தனைகளெல்லாம் போடுறது என்ன? ஸ்தோத்திரம். திருமணத்துக்கு அப்புறம் தான் உறவுன்றதை நீங்கள் என்ன சொல்கிறது? சரி, என் வாழ்க்கை, என் சரீரம். சரி, நாங்கள் எப்படினாலும் வாழ்வோன்றதா இன்றைக்கி இருக்கிற வாலிபர்களுக்குள்ளே இருக்கிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். This is what the Bible says. Something evil is something. சரியா? நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ்கிறது, நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்கிறது. ஹல்லேலூயா. 18ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் இப்படி வாசிங்களா? ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம் நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து. போதும் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. நான் என் விருப்பத்தின்படி தான் இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? நான் என் இஷ்டத்தின்படி தான் வாழ்வேன். சரியா? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், அடங்கி வரமாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன். என் விருப்பம் என்னவோ அப்படி தான் வாழ்வேன். நான் எனக்குன்னு என்ன பண்ணுவேன், ஒரு சில பேட்டர்ன் ஆஃப் லிவிங்கை வச்சுருக்கிறேன், எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சுருக்கேன், அப்படி தான் இருப்பேன். சரியா? ஸ்தோத்திரம். அதுக்கு நான் பல எக்ஸ்கியூஸையும் வச்சுருப்பேன், நான் அப்படி தான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் அவங்களுடைய இருதயத்தினுடைய மனசாட்சிக்குள்ளே நம்ம கேட்கும்போது அவங்களுடைய இருதயம் மனசாட்சி என்ன சொல்லுன்னா, நீ செய்கிறது என்னன்னு தான் சொல்லும், தவறுன்னு தான் சொல்லும். ஆமா, ரைட்? புருஷர்கள் என் கூட இருக்கீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னன்னா, எது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாத இருதயம் அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா, ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம். சரி, என்ன கூடாத காரியம்னு சொல்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் என்ன பண்ண முடியாது, சரி, செவி கொடுக்க முடியாது. சரியா? ஸ்தோத்திரம். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. இதெல்லாம் சரிப்படுத்துங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனாலும் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களால் என்ன பண்ண முடியாது. இன்றைக்கி சபையோட நிலைமை எப்படி இருக்கா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையோட நிலைமை எப்படி இருக்கா? அப்போது இப்படி இருந்துச்சுன்னா என்னைக்கு இந்த பாத்திரம் முழுமை பெறும்? என்னைக்கு இந்த பாத்திரம் உருவாக்கப்படும்? என்னைக்கு தான் கர்த்தர் அந்த பாத்திரத்தை ஒரு நாளாவது எடுத்து இதை பார்த்து ரசித்து இதை உருவாக்கி இருக்கிறோன்னு சொல்லி சந்தோஷப்பட முடியும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு.
இவன் போய் தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணுறான், இதெல்லாம் சொல்கிறான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு, நேரமாக வாங்கன்னு சொல்கிறதே எப்படி தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்படியா இருக்குது, கடினமாக தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க, சரியா? உங்களுடைய கிரியைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கிரியைகளெல்லாம் சரிப்படுத்துங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனாலும் அவர்கள் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எங்களால், நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க, நாங்கள் அப்படி தான் இருப்போம். நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க, நாங்கள் எப்படி தான் இருப்போம். ஸ்தோத்திரம். நான் லாஜிக்கலாக நான் அதை போன 2வது ஆராதனை நான் எப்படி கேட்டேன், ஒருவேளை நான் ஆராதனைக்கு லேட்டாக வந்தேன்னா நீங்களாம் என்ன சொல்வீங்க, என்ன பாஸ்டரே லேட்டாக வராரு சொல்லுவீங்கள, சொல்லாமல் இருப்பீங்களா? சரி, நான் அடுத்த வாரம் நான் லேட்டாக வரேன், அடுத்த வாரம் லேட்டாக வரேன் நான், சரியா? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் என்னை ஜட்ஜ் பண்ணாமல் இருக்க போகிறீங்க? என்னை ஜட்ஜ் பண்ணாமல் எத்தனை பேர் இருப்பீங்க? என்னை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்கள? என்னை நிச்சயமாக ஜட்ஜ் பண்ணுவீங்க. பாஸ்டரே சரியில்லை, வருதில்லை அப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்கள்ல. அப்போ நீங்கள் ஜட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா என்ன, இஃப் யூ ஜட்ஜ் மீ, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் காட் வில் ஆல்சோ ஜட்ஜ் யூ. ஆண்டவர் உங்களை ஜட்ஜ் பண்ணுவார்ன்றது உங்களுக்கு தெரியுது இல்லைல்ல? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்ம என்ன சொல்லக்கூடாத காரியம் இதுதான். திஸ் இஸ் வாட் த ஈவில் திங்னு சொல்கிறேன் நான். கர்த்தருடைய பார்வையில் பொல்லாத இருதயம் என்னன்னா, ஆண்டவர் ஒன்று சொல்லுவார் ஆனால் அதை கேட்க மாட்டோம். ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், அதை நாம் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அது கூடாத காரியம்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து, அப்போ என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஈஷா யோகாவில் நாங்கள் போய் சுவிசேஷம் சொன்னதில் ரொம்ப நான் பிரமிச்சு பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பெரிய அது விக்கிரகத்தை நான் அதெல்லாம் பார்க்கல. எல்லோரும் ஆச்சரியமாக இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி போட்டிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பார்த்தேன். எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் எதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் அப்படின்னா, அங்கே ஒரு டிவோட்டிக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, ஷீ இஸ் ஃப்ரம் லெபனான், அவள் ஒரு லெபனான் தேசத்துலேருந்து வந்திருக்கிறா. கிட்டத்தட்ட 15 வருஷம் எங்கே இருக்கா அப்படின்னா இந்த ஈஷா யோகாவில் இருக்கா. தன் குடும்பத்தை விட்டு, சொத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, ஷீ ஹேஸ் ஃபாலோட், சரியா? ஸ்தோத்திரம். அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே வந்திருக்கிறா அப்படின்னா, இந்த தேசத்தில் வந்து ஒரு துறவியாக அவள் என்ன பண்ணுறான்னா, இந்த ஈஷாவை என்ன பண்ணா பின்பற்றி என்ன பண்ணுறா வந்துட்டுருக்கா. நான் என்ன பார்த்தேன்னா, இந்த ஈஷாவோடைய பெரிய சக்ஸஸ் என்ன பார்க்குறேன்னா, அந்த பெரிய கோபுரத்தை கட்டினது கிடையாது, சரியா? ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி போட்டது கிடையாது. ஒரு மனுஷனை என்ன பண்ணாவன் ஆதாயப்படுத்தியிருக்கான் பாருங்களேன். அதான் நான் பெரிய ஒரு 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 சேலஞ்சாக பார்க்குறேன், ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். 2000 வருஷம் ஆச்சு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து, 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நாம் என்ன ஆகலை, இன்னும் கிறிஸ்துவை பூரணமாக என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணலையே. இன்னைக்கு we have lot of excuses, right? We have lot of excuses. Just imagine that single woman left all her family, her earnings, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு இவர் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பின்பற்றி வருவாள் என்று சொன்னால், 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்ததான தேவன் இன்னைக்கு what is the sacrifice that we do for God? After all, ஒரு 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 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்றதை நம்மளால செய்ய முடியல. After all, அவரை உண்மையா பின்பற்றி அவரை என்ன பண்ண சேவிக்கவும் முடியல. Hallelujah, ஸ்தோத்திரம். This is the condition of the church today. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை இதுதான். அப்ப எப்படி இந்த பாத்திரம் சரியாக வணையப்படும்? ஞாயிற்றுக்கிழமை we are so important, we have other works, it's so important for us. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அழிந்து போகிற ஒரு காரியத்திற்காக ஒரு பெண்மணி ஒரு யோகாவை பழகி அவளுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி, கிட்டத்தட்ட இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்குது, எனக்கு ஒரு நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லி 15 வருஷமாக ஒரு துறவியாக தன் தேசத்துக்கு போகாமல் இருப்பாள் என்று சொன்னால், 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவனை தந்து உங்களுக்கு எனக்கு சமாதானத்தை கத்த தந்திருக்கிறாரே. What are we doing? சரியான ஒரு ஜெபம் இருக்காது, சரியான ஒரு வேத வாசிப்பு இருக்காது, சரியான கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஒழுங்கு இருக்காது, இது எதுவுமே இருக்காது நம்ம வாழ்க்கையில். பட் we still come to the service. ஆராதனைக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், துதிப்போம், ஆராதிப்போம். But our ways are evil. அக்ரி பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம். நீங்களே யோசனை பண்ணுவீங்களா? How much time did you spend time with God?
ஆண்டவரோட நேரத்தை எவ்வளோ செலவு பண்ணீங்க நீ கேட்டீங்க அப்படின்னா நீங்களே வெட்கப்படுவீங்க. ஸ்தோத்திரம். அவள் 24/7 அவள் அந்த இடத்துலையே இருந்து என்ன பண்ணுறான்? ஸ்தோத்திரம். அந்த தெய்வத்தை ஆராதிச்சுட்டு ஸ்தோத்திரம். நாங்கள் போய் பேசும்போது she said, yes, I am a Christian. அவள் சொன்னா நான் ஒரு கிறிஸ்துவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஹல்லேலூயா. அதனால தான் பரிசேயனையும் சதுசேயனையும் பார்த்து யோவானும் இயேசுவை என்ன சொன்னாங்கன்னா, முதல் செய்தி என்ன சொன்ன, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம். அது ரொம்ப பயங்கரமாக சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவார், யோவான் சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளை. யாரை பார்த்து சொல்கிறாரு? சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளை சொல்கிறார். why did John say ஸ்தோத்திரம் விரியன் பாம்பு குட்டிகள் அப்படின்னு ஏன் சொன்னார்? வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். மத்தேயு 3:7-8. யார் யார் வந்தது? பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு. என்ன நடக்குது கவனிங்களேன். யார் வந்திருக்கிறார் ஞானஸ்நானத்துக்கு? எல்லாம் சொல்லுங்க. யார் வந்திருக்கிறது? பரிசேயனும் சதுசேயனும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பேப்டிசம் வந்திருக்கிறாங்க. யோவான் இதை பார்த்தோன்னா ஒரே ஷாக். யாருக்கு? யார் வந்திருக்கிறா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு சிலருக்கெல்லாம் கல்யாணத்துக்கு தான் சபை, ஒரு சிலருக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு தான் சபை, சரியா? ஒரு சிலருக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு தான் சபை, ஒரு சிலருக்கெல்லாம் அடக்க ஆராதனைக்கு தான் சபை. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சபையில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் என்ன பண்ணுவோம், வரவே மாட்டாங்க, மெம்பர்ஷிப் வைக்கவே மாட்டாங்க. உண்மைதான். இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளுக்கு மட்டும் சபை இல்லை அப்படின்னா நிறைய பேர் மெம்பர்ஷிப் வைக்க மாட்டான். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். உண்மையா ஃப்ரம் யுவர் ஹார்ட், சரி, கர்த்தரை ஆராதிக்கிறேன் அப்படின்றதான நோக்கத்தோடு வரோமா? இன்னைக்கு ரொம்ப சொச்சமான பிள்ளை. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எவ்ரி ஒன், எல்லாரையும் சொல்லுவது. ஒரு சிலர் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கணும் அப்படின்றதான நோக்கத்தோடு கடந்து வரும். there are some people பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வருவாங்க, பேப்டிசம் எடுக்கணும் பாஸ்டர். எதுக்கு பேப்டிசம் எடுக்கணும்? எதுக்கு? கரெக்டாக சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு பேப்டிசம், சரியா? அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீ உண்மையாக என்ன ஆகலை? வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணுன்ற எண்ணம் வரல, கிறிஸ்துவுக்காய் வாழணுன்ற சிந்தனை வரலை. ஆனால் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம், ஞானஸ்நானம் எதுக்கு? கல்யாணம் நடக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு அம்மா நான் கேட்டேன், நீங்கள் எதுக்கு சிஸ்டர் ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, என் மகளுக்கு கல்யாணமே ஆகலை, ஞானஸ்நானம் எடுத்தால் என்ன ஆகிடும்? புரியுதா உங்களுக்கு? என் பிள்ளைக்கு என்ன ஆகலை? நான் சொன்னேன், இப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? எதுக்கு எடுக்கிறாங்க ஞானஸ்நானம்? என் பிள்ளைக்கு இன்னும் என்ன ஆகலை. நிறைய பேரோட என்ன தான், நான் இதை செஞ்சுட்டா கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? இதை செய்வார். சரி, நான் இதை செஞ்சுட்டா என் குடும்பத்துக்கு என்ன வரும்? விடிவு காலம் வந்துடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி. அதனால தான் இந்த பரிசேயனையும் சதுசேயனை பார்த்த உடனே யோவான் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? யாரடா வந்திருக்கிறீங்க? நீங்களாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறீங்களா? அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லும் பாருங்களேன். ஸ்தோத்திரம். விரியன் பாம்பு குட்டிகள். அவரை தான், நான் உங்களை சொல்லலை, பக்கத்தில் பட்சம் உங்களை சொல்லலை, பரிசேயனையும் சதுசேயனும். இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? யார் தெரியுமா இந்த கூட்டம்லாம்? இவங்க தேவாலயத்தில் போய் ஒய்யாரமாக நின்று ஜோம் பண்ணுவாங்க. தேவாலயத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க? வாசிப்பாங்க, சரியா? இவங்க ரெகுலர், சொல்லுங்கள், ரெகுலராக சபைக்கு வர விசுவாசிகள், சரியா? தேவாலயத்தில் யாரை சொல்கிறேன் நான்? பரிசேயரையும் சதுசேயரையும். இவங்க ரெகுலராக போயிடுவாங்க, சரியா? இவங்களுக்கு போதிக்க தெரியும், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய இவங்க தான் மேன்மையான ஆட்கள், இவங்களை தவிர வேறு யாரும் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். இவங்கள பார்த்து ஸ்தோத்திரம் இந்த யோவான் தைரியமாக சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு? சதுசேயர் பரிசேயர், சரிங்களா? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? சரியா?
ஆச்சரியமாக கேட்குறா, நீங்களா பேப்டிசம் வந்திருக்கீங்களே ஐயா, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது, யார் சொன்னது? வர கோபத்துக்கு நீங்களாம் தப்பிக்கணும்னு சொல்லி யார் உங்களுக்கு சொன்னதுன்னு சொல்லிட்டு கீழே அடுத்தது யானது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நீ ஞானஸ்நானம் எடுக்கிறது முக்கியம் கிடையாது, சரியா? நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் தேவாலயத்தில் உட்காந்து நின்று பேசுறது முக்கியம் கிடையாது, சரி? நீ உன்னை ஒஸ்தியாக காட்டுறது முக்கியம் கிடையாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் தங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த பரிசேயனுக்கும் இந்த சதுசேயனுக்கும் என்ன ஒரு பெரிய ஒரு கருவம் என்னன்னா, நாங்களாம் யாரு, நாங்களாம் யாரு சொல்லுங்க, சொல்லுங்க, பின்னாடி இருக்கோம் சொல்லுங்க, நாங்களாம் யாரு? ஸ்தோத்திரம். நம்ம இப்போ நம்ம பாணியில் சொல்லுவோம், நாமெல்லாம் யாரு? இல்லை இல்லைங்க, இந்த இதில் சொல்லணும், இந்த கான்டெக்ஸ்டில் சொல்லணும். நாலாம் மூத்த விசுவாசி, எத்தனை வருஷமாக இருக்கிறேன், எத்தனை வருஷமாக இருக்கிறோம் தெரியுமா? ஸ்தோத்திரம், சரியா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறாரு, நீ எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்த என்ன, நீ தினந்தோறும் சபைக்கு வந்தால் என்ன, சரி, நீ தினந்தோறும் ஜெபம் பண்ணா என்ன, ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? 3 காரியங்களை சொல்கிறாரு யோவான், 3 காரியம். ப்ரூவ் பை த வே யூ லிவ். என்ன சொல்கிறாரு? பரிசேயனை பார்த்து சதுசேயனை பார்த்து என்ன சொல்கிறாரு? உன் வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையை நீ என்ன பண்ண, அந்த வாழ்க்கை நிமித்தமாக யூ ப்ரூவ் யோர் வே. 2வது சொல்கிறார் ரிப்பன் ஃப்ரம் யுவர் சின்ஸ். அண்ட் 3வது காரியம் டர்ன் டு காட். கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்க? திரும்புங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாம். பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற ஒரு அனுபவம் அது இல்லை அப்படின்னா கர்த்தர் இந்த பாத்திரத்தை நல்லா வணையவே முடியாது. நான் சொல்லிட்டேன், அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த பாத்திரம் அழகாக வணையவே வணைஞ்சி அது என்ன ஆகாது அப்படின்னா டிசைன் ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லெட் அஸ் நாட் லிவ் பை ஆர் டிசையர்ஸ். நம்முடைய விருப்பத்தின்படி நாம் என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம விருப்பத்தின்படி வாழ நாம் என்ன பண்ணக்கூடாது? கூடாது. பைபிளில் என்ன சொல்லுது? அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், பக்கத்தில். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ எப்படி தான் இருக்கணும் பாஸ்டர்? அடுத்த கேள்வி வருதில்ல, அப்போது எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, ரோமர் எழுதின 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 9ஆம் வசனம். ரோமர் 8:5லிருந்து 9. அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். வாசிங்க. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு என்னவர்க்கம் பிரியமாய் இருக்க மாட்டார்கள். 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்லது. சிம்பிள். அப்போது இஃப் நம்மளுடைய டிசையர் படி, நம்ம இஷ்டத்தின்படி நம்ம வாழாமல் இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப அழகாக பவுல் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு சொல்லிட்டார், சரியா? அங்கே 5ஆம் வசனத்தில் அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படியா இருக்கிறாங்க? they will walk in the desire. அவளுடைய விருப்பத்தின்படி என்ன பண்ணுவாங்க? மாம்சத்துக்குரியவர்கள் என்ன பண்ணுவாங்க? சிந்திப்பாங்க. மாம்சத்தின் வாழ்க்கையில் அவங்க நடப்பாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை என்ன பண்ணுகிறார்கள்? சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக இருக்குது. மாம்சத்தின் சிந்தை, இது நம்முடைய டிசையர், அது எப்படின்னா அது மரணத்தை கொண்டு வரும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் டிசைட் பண்ணுறது, நான் செல்ஃபாக என் டிசையர் இருக்கிறது எல்லாம் என்னென்னா, அது தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், இப்படி சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. சரியா? ஸ்தோத்திரம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு என்னவா இருக்கிறாங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க நான் விரும்புகிறேன்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ராமேன் சொல்லலாமா? கலாத்தியர் முடிக்கலாம், இன்னும் 2 நிமிஷம். கலாத்தியர் 5:16. கலாத்தியர் 5:16.
ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். மாம்ச இச்சையை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. அப்போ சீக்ரெட் எங்க இருக்குன்னா, when you are led by the spirit of God, அப்போதான் இந்த குருணன்றது நான் சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த பாண்டத்தில் வணையப்படும் போது ஆவிக்கேற்றபடி நடந்தீங்க அப்படின்னா அந்த குருணன்றது இருக்காது. சரியா? ஆவிக்கேற்றபடி நடக்கல அப்படின்னா அந்த பாத்திரத்தை கர்த்தர் வணைய விரும்புவார். ஆனால் என்ன இருக்கும்? குருணை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார்? மறுபடியும் குழைப்பார், மறுபடியும் குழைப்பார். ஏன் நான் இன்னைக்கு வளரல, நான் ஏன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படலை, நான் ஏன் இன்னைக்கு பெருகலை, இன்னைக்கு ஏன் நான் நிரப்பப்படலை அப்படின்னா என்ன இருக்குது? கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதை ஃபில் பண்ண முடியல, மறுபடியும் என்ன பண்ணுறாரு? பிணைஞ்சு உருவாக்க தான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சரியா? ஸ்தோத்திரம். என்ன கர்த்தர் 43 வருஷமாக உருவாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். உங்களை எத்தனை வருஷம் உருவாக்க முயற்சி பண்ணுறாரோ தெரியல. நான் பிறந்ததுலேருந்து கர்த்தர் என்ன பண்ணணுன்னு பார்க்குறாரு. எப்படியாவது உருவாக்கி பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன், கவனிங்களேன். எரேமியா 18, 14, 15 வாசிக்கும் போது when we follow our evil desires, சரியா, நம்ம பொல்லாத வழிகளை நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னா, முதலாவது என்ன ஆகுதுன்னா we become so unreliable. சரி, கர்த்தர் நம்புகிற ஒரு ஒரு நம்பிக்கைக்குரியதான பிள்ளைகளாக என்ன பண்ணுறதுல இருக்கிறது இல்லை. சரியா? ஸ்தோத்திரம். அது பாரு, ரொம்ப அழகாக எரேமியா பாருங்களேன், ரொம்ப அழகாக சொல்லுவார். வாசிங்க சிஸ்டர். லீபனோனின் உறைந்த மழை பாருங்களேன், 2 காரியத்தை சொல்றார். லீபனோனில் உறைந்த மழை, வயல்வெளியின் கண்மலையிலிருந்து. அப்போ பாருங்களேன், இந்த லீபனோன் மேலே இருக்கிற மலையின் மேலே இருக்கிற உறைந்த பனி கூட என்ன பண்றது இல்லையா, ஒரு நம்பிக்கை தருதான். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு? ஓடி வருகிற அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறதுண்டோ. அது கூட என்ன பண்ணுது? குளிர்ந்த தண்ணீர் கூட என்ன பண்ணுகிறது? ஒரு நம்பிக்கையை தருகிறது. ஆனா என் ஜனங்களோ என்னை மறந்து மாயமான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த அழகா ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். நான் அவளுடைய தேசத்தை பாழாக்கவும் என்றென்றைக்கும் ஈசலிடும் நிந்திக்கும் நிந்தையாகவும் செய்யும்படி இப்படி செய்கிறார்கள். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து தன் தலையை துளுக்குவான். வாசிங்க. சத்துருக்கள் முன்பாக பறக்கடிப்பேன் அவளுடைய அப்பத்தின் நாளிலே அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல்றார். ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, you are so unreliable. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, therefore you will become desolate, you will be scattered among the enemies, you will face troubles. அடுத்து என்ன சொல்றாரு? and God will refuse to notice us. கர்த்தர் அவரை நம்ம கவனிக்கிறதுல என்ன பண்ணுவார்? அவர்களுக்கு காட்டுவேன் என்று என்ன பண்ண, தன் முதுகை அவர்கள் காட்டுவேன் என்று சொன்னார். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, this is why இன்ன வரையும் நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு முழுமையான பாத்திரமாக என்ன பண்ணலை, உருவாக்கப்படலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் ஒரு முழுமையான ஒரு பாத்திரமா, வாட் எவர் லார்ட், எதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்குதோ அதான் என் வாழ்க்கையில் இருக்க குருணை, அதான் என் இந்த பாத்திரம் வணைய முடியாமல் போகிறதுக்கு இருக்கிற பிரச்சனை. அதுதான். அதனால தான் அது என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் குழைக்கும் போது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அது நமக்கு வலிக்குது. அது எப்படி இருக்குது? நமக்கு வலிக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீமில் என்ன ஆகிடுறோம்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரா இல்லையா, ஏன் கர்த்தர் ஜெபத்தை கேட்கல அப்படின்ற பெரிய கேள்வியெல்லாம் வெள்ளாடி வச்சுருவோம். ஆனால் இன்னைக்கு நாம் ஏன் குலைக்கப்படுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கல. பாருங்களேன், ஏன் கர்த்தர் இன்னும் நம்மளை குலைச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்றத இன்னைக்கு நான் இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். பார்த்தீங்களா? திஸ் இஸ் our fault. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் நல்ல செய்தி என்ன தெரியுங்களா? உங்களை குலைச்சி இந்த பாண்டை வேண்டான்னு சொல்லி வீசலை, மறுபடியும் எப்படியா உருவாக்கி வச்சிடலாமா அப்படின்றத கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் கர்த்தர் பார்க்குறார். சரி, எப்படியா வணைஞ்சி கொய்யவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மாற்ற முடியுமா அப்படின்னு தான் கர்த்தர் பார்க்குறார். we are all in
His perfect grace, அவருடைய பூரணமான கிருபையில் இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கோம். கிருபை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்னைக்கு நேரம் இந்த மண் எங்கே போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? மண்ணுக்கு மண்ணாகவே போயிருக்கும். மண்ணுக்கு மண்ணாகவே போயிருக்கும். இந்த மண்ணை எடுத்து அவர் உருவாக்கி, சரியா, இதில் தேவனுடைய சுவாசத்தை ஊதி இதை இன்னைக்கு மனுஷனாக, தேவ சாயலுக்குரிய மனுஷனாக மாற்றணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இந்த மண்ணை எடுத்து கர்த்தர் உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை உள்ளே ஊதி நான் என்னவா மாறணும்னு நினைக்கிறாரு? ஜீவாத்மாவாய் மாறணும். இதுதான் தேவ திட்டம். இதுதான் தேவ திட்டம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த களிமண் நிறைய சமயம் குழைக்கப்படுது, இன்னும் உருவாக்கப்படலை. ஹல்லேலூயா. இன்னும் நல்ல பாத்திரமாக வரலை, எஜமான் கையில் பிரயோஜனப்படுற ஒரு பாத்திரமாய் மாறலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாங்கள் நிறைய சமயங்களில் நிறைய இடங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம், நிறைய காரியங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம். We walk in our desires. We walk, எங்கள் இருதயம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடந்துட்டுருக்கோம். எங்கள் இருதயம் என்ன சொல்லுதோ அப்படி தான் நடக்கிறோம். We never wanted to respect the word. ஆண்டவருடைய வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆண்டவராக நிறைய சமயங்கள் எங்களுக்கு இருதயம் இல்லை. We give lot of excuses, Lord. நிறைய எக்ஸ்கியூஸை கொடுத்துடுறோம். ஆண்டவருக்கே நிறைய சமயங்களில் புத்தியும் சொல்லிடுறோம். ஏன் கஷ்டம் என்ன, என் நிலைமை என்னன்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே நம்ம புத்தியும் புகட்டிடுறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களை அறிந்திருக்கிறவர். ஒரு மனுஷன் உங்களை அறிஞ்சிருக்கிறாங்கன்னோ இல்லையோ, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறவர். மனுஷன்தாங்க உங்களுடைய பிரச்சனை என்னன்றதை தெரியாமல் இருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் நெருக்கம் என்ன, உங்கள் பாடு என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். Think over. You are the clay and he is the potter. Think over. You are the clay and he is the potter. அவர்தான் குயவன். After all, we are all clay, mighty clay. சாதாரணமான களிமண். இந்த களிமண் உருவாக்குறதான குயவனை பார்த்து இன்னைக்கு நிறைய கேள்விகளை கேட்குது. இந்த களிமண் குயவனை பார்த்து why அப்படின்றதான கேள்விகளை இன்னைக்கு இந்த களிமண் கேட்குது. நிறைய சமயங்கள் ஆண்டவரை வெறுக்குது. இந்த களிமண் நிறைய சமயங்கள் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லுது. Hallelujah. Not understanding the intention of God, not understanding the intention of the potter. குயவனுடைய இருதயத்தில் இருக்கிறத புரிஞ்சிடாம இன்னைக்கு களிமண் தன்னை போல, தன்னுடைய விருப்பத்தின் போல அதை வணைந்து கொள்ள விரும்பிட்டு இன்னைக்கு தேவனுக்கு பகையாய் நிற்கிறது. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு தெரியும், இந்த பாத்திரம் இப்படி வளைஞ்சி இப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா, தான் விருப்பத்தின்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா அது மரணம்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் குலைக்கிறார். மறுபடியும் குலைச்சி, ஐயோ ஸ்தோத்திரம், தேவனுக்கு விரோதமான பகை அது அப்படின்னு சொல்லி தான் அதை மறுபடியும் குலைச்சி உருவாக்க முயற்சி பண்ணுறாரு. இந்த சத்தியத்தை கேட்டு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் பொழைச்சாங்க. இந்த சத்தியத்தை கேட்டு இல்லை நாங்கள் அப்படி தான் இருப்போம்னு சொல்கிற பிள்ளைகள், ஸ்தோத்திரம், அது உங்களுக்கும் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே முழுமை பெற்றதான ஒரு பாத்திரமாய் மாறணும், நான் முழுமை பெற்ற ஒரு பாத்திரமாய் மாறணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், முழுமையான பாத்திரமாய் கர்த்தருடைய கையில் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறணும்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சரி, ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் மட்டும் எளிமை நின்று ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க எனக்காக நீங்கள் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க, சரியா? கர்த்தர் பார்த்துடுவார், எனக்காக செய்யாதீங்க. இஃப் யூ கன்சிடர் திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறான்னு நம்புவீங்கன்னு சொன்னா,
Hallelujah, ஸ்தோத்திரம். Just take a minute. Just take a minute. You don't have to pray loudly. சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ண வேண்டாம், அமைதியாக ஜெபம் பண்ணுங்க. எஸ் லார்ட், இந்த பாத்திரம் எப்படி இருந்திருக்க வேண்டியது, எப்படியாய் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டியது, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஒரு ஸ்தோத்திரம் குழைக்கப்பட்ட நிலைமையில் உட்கார்ந்துருக்கேன் நான். எப்படியாய் வடிவமைக்கப்பட வேண்டிய நான், எஜமானுடைய கையில் எப்படியாய் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பாத்திரம் நான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒன்றுமில்லாம உட்கார்ந்திருக்கிறேன். What is spoiling the vessel? எது உங்களுடைய இந்த 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 பாத்திரத்தை கெடுக்கிறது எது? What is spoiling this vessel? The worldly things, உலகத்தின் காரியங்களா? உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களா? இல்லை இன்னைக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்தின் இச்சைகளா? What is spoiling the vessel? Hallelujah. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. வசனம் சொல்லுது, அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கேளாதீங்க. அகித்தோப்பேல் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான், அவனுடைய ஆலோசனைகளை கேட்காதீங்க. He will ruin your kingdom. உங்களுடைய ராஜ்யத்தை அவன் கெடுத்து போடுவான். அப்பா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் தந்ததான பெரிய கிருபைக்காய், பெரிய தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். Nothing personal, Lord. You know my heart. Lord, it never came personal to anyone, Lord. Nothing personal. Hallelujah. ஆண்டவர் இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாரையோ தனிப்பட்ட விதத்தில் தாக்கணும், யாரையோ ஒருத்தர் குற்றம் சுமத்தப்படுத்தணும் அப்படின்னு நான் பிரசங்கிக்கவே இல்லை. கர்த்தர் என் இருதயத்தை காண்கிறீர் ஆண்டவரே. ஆவியானோர் தந்த வார்த்தைகளை தைரியமாக பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்தீர், அதற்காக நன்றி. பிள்ளைகளை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் தங்கட்டும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.